வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்துட்டு எப்போவுமே சண்டை சச்சரவாகவே இருக்குது. ஒருவேளை வந்துட்டு கண் திருஷ்டியாக இருக்குமோ, நம்ம வந்துட்டு திடீர்னு ஒரு பொருளையும் வாங்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த பொருள் வாங்கின உடனே அடுத்த நிமிஷம் வந்துட்டு எனக்கு காய்ச்சல் வந்துடுது, இல்லாட்டி சண்டை வந்துடுது வீட்டுக்குள்ளே. இது எதனாலையும் இருக்கும்? கண் திருஷ்டி படாத எந்த ஒரு குடும்பமும் இருக்காது, ஆட்களும் இருக்க முடியாதுங்க. இந்த கல்லடி பட்டாலும் படலாமே தவிர கண்ணடி மட்டும் படவே கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மைதாங்க. இந்த கண் திருஷ்டி அப்படின்னு படும்போது நம்மளை மட்டும் பாதிக்கிறது இல்லை, நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும். அது போக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளையும் தாக்கும் இந்த கண் திருஷ்டி. அதனால அந்த கண் திருஷ்டியை வந்துட்டு எப்படி வந்துட்டு அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம், இந்த கண் திருஷ்டி போக்குறதுக்கான வழிபாடு முறையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2 விதமானது சொல்ல போகிறேன் இன்னைக்கு. நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது மட்டும் பண்ணலாம். ஏன்னா அப்போ திருஷ்டி சுற்றுறது எல்லாமே நைட்டில் தான் நம்ம சுற்றுவோம். அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடியதையும் நைட்டில் தான் பண்ணணும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. செலவே கிடையாது. கொஞ்சமாக கிண்ணமோ அல்லது வந்துட்டு கையில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை பேப்பரில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, கருப்பு மிளகு இருக்கு இல்லையா, குறுமிளகுன்னு சொல்கிறோம்ல, அந்த குறுமிளகை எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நீங்கள் வரமிளகாய் போடலாம். காம்போட 3 வரமிளகாய் போடுங்க. சார்கோல்னு சொல்லுவோம் இல்லையா, கரித்துண்டு, அந்த கரித்துண்டை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கூடவே கையில் வச்சுக்கிட்டு கிண்ணமோ உங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி உங்களை வீட்டை சுற்றி வர அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டை சுற்றியும் அதை கையில் வச்சுக்கிட்டு வீட்டை சுற்றி வந்துட்டு இடதுபுறமாக 3 முறையும் வலதுபுறமாக 3 முறையும் சுற்றி வாங்க வீட்டை சுற்றி. அப்போ வீட்டை சுற்றி இடம் இல்லை எங்களுக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே அந்த செவுத்தை ஒட்டுன மாதிரியே வீட்டை சுற்றியும் நடங்க. சுற்றியும் இப்படி ஒரு 3 தடவையும் அப்படி ஒரு 3 தடவையும் சுற்றுங்க. சுற்றுனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே கொஞ்சமாக நெருப்பு மூட்டிக்கோங்க. நீங்கள் வீடெல்லாம் சுற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு நாமே சுற்றிக்கணும் அப்படின்னா அப்படி சுற்ற வேண்டாம். அது வந்துட்டு திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் அந்த கண் திருஷ்டி சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் அப்படி சுற்றக்கூடாது. நீங்கள் வீட்டை மட்டும் சுற்றினா போதும். கொஞ்சம் காஞ்ச சருகெல்லாம் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துலையோ மண் பாத்திரத்தில் போட்டு அதை எரிய விட்டு இதையும் போட்டுருங்க. அது எந்த அளவுக்கு காட்டு இருக்கு வந்துட்டு அந்த சத்தங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கண் திருஷ்டி இல்லைன்னு நான் சொல்லுவோம். இல்லை காட்டே வரல, மிளகாய் போட்டுமே நம்மளுக்கு காரமே நெடியே ஏறல அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக கண் திருஷ்டி இருக்குன்னு அர்த்தங்க. நம்மளுடைய பாட்டி எல்லாமே இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க. அதனால் இந்த முறையை நீங்கள் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ, குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கட்டாயம் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டுள்ள ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், உடல்நிலையை சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி குழந்தைய திடீர்னு அழுகிறது, இது எல்லாமே கண் திருஷ்டியோட ஒரு தாக்கம் தான். இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்த ஒரு இது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பண்ணுங்க. காலையில் வந்துட்டு ஒரு கிண்ணத்துலேயோ அல்லது டம்ளர்லேயோ கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போடுங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு 1 சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா கலக்கி வீட்டுடைய கால் எதுவும் படாத இடத்துல வந்துட்டு மூளையில் வைங்க. ஏதோ ஒரு மூளையில் வைங்க. குழந்தைங்க எதுவும் தட்டி விடாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு அதை வந்துட்டு காலையில் வச்சுருங்க. இது காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வச்சுட்டோம்னா அந்த நைட்டு 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் வெளியே ஊற்றிடுங்க. அது 3 முச்சந்தி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஊற்றினாலும் சரி, இல்லைன்னு நீங்கள் வாசப்படியில் கூட நீங்கள் ஊற்றினாலும் சரி. இப்படி இந்த நம்ம தண்ணி வைக்கும்போது அதில் வந்துட்டு கெட்ட சக்திகள், நம்மளுடைய கண் திருஷ்டிகள் ஏதாவது இருந்தாலுமே இந்த உப்பும் மஞ்சளும் இழுத்து வச்சுக்குவாங்க. இந்த இழுத்து வைக்கிறதுனால வீட்டுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே போய் நல்ல சக்திகளும் உருவாக்கி கொடுக்குங்க. இந்த 2 முறையை நீங்கள் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். மாதத்துலேயோ அல்லது வாரத்தில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்க வயசானவங்க உடம்பு சரியில்லாமல் போகுது, சண்டை சச்சரவு அதிகமாக வருது, பணத்தட்டுப்பாடு இருக்குது, தரித்திர நிலைகள் இருக்குது அப்படின்னாலுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண் திருஷ்டி கூட, இது எல்லாத்துக்கும் காரணம் கண் திருஷ்டியாக கூட இருக்கும். இதை நம்ம அந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு தண்ணி மஞ்சள் தூள், அதுலேயே பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் வெளியே ஊற்றும் போது நம்மளுடைய கஷ்டங்களாகட்டும், நம்மளுடைய கண் திருஷ்டிகளாகட்டும், மன உளைச்சல்கள் எல்லாமே வந்துட்டு அந்த உப்போடு சேர்ந்து கரைஞ்சு போயிடுங்க. அதனால் மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே வருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு. ஆரம்பத்திலேயே வந்துட்டு அமர்க்களமாக இருக்குது நான் வெயில்.
போட்டு படுத்து எடுக்க போகுது. அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க. தண்ணினால் மட்டும்தான் நம்ம உடம்பை காப்பாற்றிக்க முடியும். வேறு வேறு உபாதைகள் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.